உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு உதவ நமக்கு கடமை இருந்தும் உதவாமல் போனால் ஏற்படும் இழப்பு பற்றி தியானம். ஜெர்மன் நாட்டில் புல்டா என்கிற இடத்தில் இருந்த குரு மடத்தில் ராபான்மோன் என்ற மடத்து அதிபர் அம்மடத்து துறவிகள் எவரேனும் இறந்து போனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு தினமும் உணவு கொடுத்து காத்தது போல இறந்த அந்த ஆத்துமத்தை குறித்து 30 நாட்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு உணவு கொடுக்க கட்டளையிட்டார். ஆனால் அம்மடத்தின் வரவு செலவை கவனிக்கிற யதாலார்த்தோ என்ற மனிதன் மிகவும் கஞ்சத்தனமாய் இருந்ததால் சில முறை 30 நாட்கள் சரியாக பிச்சைக்காரருக்கு பிச்சை கொடுக்காமல் ஏமாற்றி வந்தான். சில முறை துறவிகள் இறந்த நாள் அன்றே தர்மத்தை துவக்காமல் காலம் கடத்தி துவக்குவான். இந்நிலையில் 1830 ஆண்டில் அம்மடத்தில் கொள்ளை நோய் ஏற்பட்டு அதிக பேர் இறந்து போயினர். அப்போது மடத்து அதிபர் யதாலார்த்தோவிடம் இம்மடத்தின் இறந்து போனவர்களுடைய ஆத்துமங்களுக்காக முன்பு செய்தது போல இப்போதும் 30 நாட்கள் தவறாமல் பிச்சை கொடு, இவ்விஷயத்தில் அசட்டையாயிராதே, அப்படி செய்யாமல் போனால் அந்த பாவத்திற்காக உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றார். அதற்கு அவன் மடத்து அதிபர் கட்டளையிட்டவாறே நான் தவறாமல் செய்வேன் என்று உறுதி கூறினான் ஒழிய தன்னுடைய கஞ்சத்தனத்தால் மடத்து அதிபர் இக்கட்டளையை நிறைவேற்றாமல் போனான். இந்த குற்றத்தின் காரணமாக அளவற்ற நீதியுள்ள தேவன் அவனுக்கு கொடிய தண்டனையை கட்டளையிட்டார். ஒரு நாள் இரவு மடத்தில் அனைவரும் உறங்கிய பொழுது மடத்து செலவினங்களை குறித்து கணக்கெழுதி கொண்டிருந்த அவன் வெகு நேரத்துக்கு பின் தானும் உறங்குவதற்காக கையில் விளக்கை ஏந்தி கொண்டு போனான். வழியில் துறவியர் பலர் இருப்பதைக் கண்டு இது ஆலோசனை செய்கிற நேரமில்லையே, பின் எதற்காக இந்த பாதையில் கூடியிருக்கிறார்கள் என தனக்குள் கேட்டுக்கொண்டான். நெருங்கி பார்ப்பதற்காக அவர்கள் அருகே சென்றான். அப்போதுதான் தெரிந்தது இறந்து போன துறவியர்களே அங்கு நின்றிருக்கிறார்கள் என்பது. அவ்வளவுதான். பயத்தால் நடுநடுங்கி போனான் அவன். அங்கிருந்த துறவிகளின் ஆன்மாக்கள் அவனை பார்த்து, நிர்பாக்கிய பாவியே, உன் கஞ்சத்தனத்திற்கு தண்டனையாக இன்னும் 3 நாளில் நீ இறந்து போவாய். உன்னுடைய ஆன்மா நாங்கள் இருக்கிற உத்திரிக்க ஸ்தலத்துக்கு வந்து அந்த நெருப்பில் வேகிற போது இப்போது மடத்தில் வாழும் துறவிகள் உன் ஆன்மாவை குறித்து செய்யும் புண்ணிய செயல்களால் பலன் உனக்கு ஏற்படாமல் எங்களுக்கு ஏற்படும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறி மறைந்து போனார்கள். அவன் பயத்தினால் நடுங்கி விழுந்து எழுந்திருக்க மாட்டாமல் கீழே விழுந்து கிடந்தான். மடத்தின் துறவியர் காலையில் விழித்த பிறகு யதாலார்த்தோ உணர்வின்றி கிடப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அவன் பேரில் இரக்கம் காட்ட, அவன் வெகு துயரத்தோடு, என் உடலை விட என் ஆத்துமத்துக்கு மருந்து மிகுந்த அவசியம் என்பதால் சீக்கிரமாய் மடத்து அதிபரை அழையுங்கள் என்றான். மற்ற துறவியரும் மடத்தின் அதிபரும் அங்கு வந்து சேர அவர்கள் முன்பாக நடந்தவற்றை அழுது கொண்டே அவன் கூறி, என்னுடைய கஞ்சத்தனத்தால் இந்த குற்றங்களை நான் அறியாமல் செய்தேன், நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று மன்னிப்பு கேட்ட அவன் பின்னர் நல்ல பாவசங்கீதனம் செய்து நற்கரணையும் அவஸ்தை போசலும் பெற்று நல்ல ஆயத்தத்தோடு துறவிகளின் ஆன்மாக்கள் சொன்னபடி 3ஆம் நாளில் மரணம் அடைந்தான். அவன் இறந்தவுடன் மடத்து அதிபர் அவனுடைய ஆன்மாவுக்காக மற்ற துறவியரோடு சேர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து தர்மங்கள் செய்தார்கள். ஒரு நாள் மடத்தின் அதிபர் தியானத்தில் இருக்கையில் யதாலார்த்தோ மிகுந்த துக்கத்தோடு அவருக்கு தோன்றி, என்னால் உத்திரிக்க ஸ்தலத்து வேதனையை தாங்க முடியவில்லை. நீங்கள் என்னை குறித்து செய்த புண்ணியங்கள் மடத்தில் முன்பே இருந்த துறவிகளுக்கே பலன் உண்டாக்கியதே தவிர எனக்கு எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. என்னுடைய கஞ்சத்தனத்தால் சில துறவிகள் இன்னும் உத்திரிக்க ஸ்தலத்திலே இருக்கின்றனர். அவர்களுடைய வேதனை முடிந்து அவர்கள் மோட்சத்துக்கு போன பிறகுதான் கடவுள் என் மீது இரக்கம் வைப்பார் என்று நம்பியிருக்கிறேன். எனவே நீங்கள் அனைவரும் முன்னைவிட 2 மடங்காக புண்ணிய செயல்களை செய்ய உங்களை மன்றாடி கேட்கிறேன் என்று கூறி மறைந்தான். மடத்து அதிபரும் மற்ற குருவானவர்களும் முன் செய்ததை விட அதிக அளவு நற்காரியங்களை செய்தனர். அவர்கள் செய்த ஒரு சந்தி திருப்பலி, ஒப்புக்கொடுப்பு, தர்மம் முதலிய புண்ணியங்களால் முன்னர் மடத்தில் இறந்து உத்திரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருந்த சில துறவிகள் மோட்சம் சென்றதும்
இதற்காக இறுதியாக யதாலார்த்தாவுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அவனும் மடத்து அதிபரும் தோன்றி, நீரும் மற்ற துறவியரும் செய்த புண்ணியங்களால் உத்திரிகஸ்தலத்தில் என் வேதனை முடிந்து நான் மோட்சத்துக்கு போகிறேன். நீங்கள் எனக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி கூறுவதோடல்லாமல் உங்களுக்காக ஆண்டவரிடம் மோட்சத்தில் வேண்டிக் கொள்வேன் என்று கூறி முடித்த பிறகு அவன் மோட்சத்துக்கு செல்வதை மடத்து அதிபர் காட்சியில் கண்டார். நீங்களும் உங்கள் தாய் தந்தை இறந்த பிறகு அவர்கள் ஆத்துமங்களுக்கு இயன்ற அளவு உதவாவிட்டால், நீங்கள் இறந்து உங்கள் ஆன்மா உத்திரிகஸ்தலத்தில் வேதனையுறும்போது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக செய்யும் தான தர்மம், திருப்பலி, ஜெபமாலை ஒப்புக் கொடுப்பது போன்ற புண்ணிய காரியங்களின் நற்பலன் சில முறை ஆண்டவருடைய நீதியின்படி உங்கள் ஆன்மா ஈடத்திற்கு பலன் தராமல் உங்கள் தாய் தந்தையர் ஆத்துமங்களுக்கு பலன் கிடைக்குமாறு அமையும். எனவே வாழும்போதே இறந்த பெற்றோரின் ஆத்துமங்களுக்கு இளைப்பாற்றி கொடுக்க பூமியில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து வாழாதீர்கள். சிலர் தங்கள் மரிப்பதற்கு முன் தங்கள் உறவினரிடமோ நண்பர்களிடமோ பணமோ பொருட்களோ கொடுத்து தங்கள் ஆத்துமத்துக்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்க சொல்லி இருப்பார்கள். அவற்றை பெற்றுக்கொண்டவர்கள் அதை வேறு காரியத்துக்கு செலவழிப்பதையும், அசட்டைத்தனத்தால் ஒன்றுமே செய்யாமல் விடுவதையும், அல்லது கொஞ்சம் மட்டுமே செய்துவிட்டு பிறகு அதை மறந்து போவதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் உத்திரிகஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு செய்யும் இப்படிப்பட்ட துரோகத்தை ஆண்டவர் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார். ஆமீன்.